மோர் தேன் 2 இயர்ஸாக நான் டீக்ளட்டரிங் ஜேர்னியில் இருக்கேன். ஸோ இதுலேருந்து நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, இது வரைக்கும் நான் டீக்ளட்டர் பண்ணதில் எதையுமே நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணதில்லை. அண்ட் இப்போது நான் எதாவது ஒரு இதை லெட் கோ பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏதாவது டாய் இருக்குது, என் பையன் வேண்டாங்கிறான், இஸ் ஹவ் க்ரோன் இட் அப்படிங்கும்போது நான் அதை நினச்சி இதில் பணம் கொடுத்து நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறதில்ல. ஒரு ஸ்பேஸ் நம்மளுக்கு காலி ஆகுது, நம்மளுக்கு வந்து ஒன் லெஸ் திங் டு டேக் கேர் ஆஃப், அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 9 டீக்ளட்டரிங் மெத்தட்ஸ் உங்கள் ஹோல் ஹவுஸையும் டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுறது நான் சொல்ல போகிறேன். டீக்ளட்டரிங் பண்ணும்போது ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் ரொம்ப கான்ஷியஸ் பயராக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அமௌண்ட்டும் சேவ் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் மெத்தட் அப்படிங்கிறது டானா கே ஒயிட் அப்படிங்கிறவங்களோட இது ஒரு மெத்தட். இதில் என்னென்னா ஒரு பவுண்ட்ரி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பிளேஸ் இருக்குன்னா அதில் வந்துட்டு இப்போது இந்த ஷெல்ஃப் இருக்குன்னா இந்த ஷெல்ஃப் தான் ஒரு பவுண்ட்ரி. இதுக்குள்ளே இவ்வளோ திங்ஸ் தான் வைக்க முடியும்னா அவ்வளோ திங்ஸ் தான் வைக்க முடியும். ஒரு ஷெல்ஃப்னு கிடையாது, அதை வந்து ஒரு ட்ராவாக எடுத்துக்கலாம், இந்த மாதிரி ட்ரேயாக எடுத்துக்கலாம். இந்த ட்ரேக்குள்ளே உங்களால் எவ்வளோ பொருள் கம்ஃபர்டபுளாக வைக்க முடியுமோ அதை மட்டும் வச்சுக்கணும். ஸோ வந்துட்டு அந்த ட்ரேயை மட்டும் எடுக்கிறீங்க, அதில் இருக்கிறத டீக்ளட்டர் பண்ணிவிட்டு திரும்ப வைக்கிறீங்க. இல்லை வந்து நீங்களே ஒரு பவுண்ட்ரியோ இல்லை ட்ராவோ ஒரு ஸ்பேஸை வந்து இதுக்கு இந்த இந்த இடத்துல வந்து லஞ்ச் பாக்ஸ் வைக்கிறதுக்கெலாம் இந்த இடம் அப்படின்னு ஒரு இடத்த டெசிக்னேட் பண்ணி அதில் எவ்வளோ கொள்ளுமோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு மித்ததை வந்து டீக்ளட்டர் பண்ண போகிறீங்க. ஸோ கடைசியாக டீக்ளட்டர் பண்ணதுக்கப்புறமா அதை டொனேட் பண்ணணுமா, இறக்கி போடணுமா, செல் பண்ணணுமா, இல்லை ட்ராஷ் பண்ணணுமாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஸ்வீடிஷ் டெத் கிளீனிங்னு சொல்லுவாங்க. இது ஸ்வீடனில் பண்ணுற ஒரு ஒரு எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதை பற்றி புக் கூட இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஹோல் ஹவுஸையும் வந்துட்டு டீக்ளட்டர் பண்ணுவாங்க. இது வந்து மோஸ்ட்லி ஸ்வீடனில் யாரெல்லாம் பண்ணுவாங்கன்னா 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க பண்ணுவாங்க அப்படின்னு அந்த புக்கில் எழுதியிருக்கும். இதை பண்ணுறது மூலமாக அவங்க வந்து இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட லவ்ட் ஒன்ஸுக்கு பேர்டன் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து அவங்க எல்லாரும் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்துட்டு இந்த ஏஜ்னு இல்லாமல் எல்லா ஏஜ்காரவங்களும் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை பற்றி நிறைய வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம் ஆன்லைனில். நிறைய மினிமலிஸ்ட் இந்த வீடியோ இந்த ஸ்வீடிஷ் டெத் கிளீனிங் பண்ணியிருப்பாங்க. இது ஏன்னா ஹோல் ஹவுஸையும் டோட்டலாக பிரித்து பண்ணுறது. கொஞ்சம் சில பேருக்கு இது ஓவர்வெல்மிங்காக இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்தால் அதை ட்ரை பண்ணலாம். பட் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா த ஃபேமஸ் கொன்மாரி மெத்தட். இது வந்துட்டு நான் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன்னா க்ளோத்ஸுக்கு. இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் பையனோட க்ளோத்ஸை வந்து டீக்ளட்டர் பண்ணணும், உங்கள் குழந்தையோட க்ளோத்ஸை டீக்ளட்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பையனோட எல்லா க்ளோத்ஸையும் துவைக்க கிடந்தா கூட அதையும் வந்து எடுத்து ஒரு பிளேஸுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுத்து பார்த்துட்டு இது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்க. என்ன கேட்டிங்கன்னா எப்போவுமே குழந்தைங்களோடதும் சரி, இல்லை ஹஸ்பண்டோடதாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் இருக்க எந்த மெம்பரோடதாக இருந்தாலும் அவங்களையும் நம்ம கூட வச்சுக்கிட்டு தான் நம்ம டீக்ளட்டர் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு கான்ஃப்ளிக்ட்ஸ் வராமல் இருக்கணும். ஸோ அவங்கவுங்களோட பொருளை அவங்கவுங்க டீக்ளட்டர் பண்ணுறது தான் எப்போவுமே பெஸ்ட்டு. ஸோ வந்து இந்த மாதிரி டீக்ளட்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்பார்க்ஸ் ஜாய் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு எது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு எது நீங்கள் அதிகமாக போடுறீங்களோ அதை வச்சுக்கிட்டு மற்றதை நீங்கள் டொனேட் பண்ணுறதுக்கு பண்ணலாம். அடுத்து வந்து சண்டே பேஸ்கட் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னா மெயினாக பேப்பருக்காக பண்ணுறது. எல்லார் வீட்லேயும் நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அவசரமாக நம்ம கிளம்பும் போது தான் எது எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் தேடுவோம் இல்லையா? அந்த பிரச்சனையை எடுக்கிறதுக்கு தான் இந்த சண்டே பேஸ்கட் மெத்தட். உங்களுக்கு வந்து நிறைய டைம் இல்லை, எனக்கு தொடர்ந்து டீக்ளட்டர் பண்ணால் எனக்கு வந்து ரொம்ப டயர்டாகிடுது, அதுவும் சில பேப்பர்லாம் பார்க்குறது ரொம்ப பொறுமையாக நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க எல்லா பேப்பரும் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் ஒரு பேஸ்கெட்டில் போட்டுருங்க. பேஸ்கெட்டில் போட்டுட்டு வாரத்தில் ஒரு நாள், அது சண்டேவாகவும் இருக்கலாம், ஃப்ரைடேவாக இருக்கலாம், டியூஸ்டேவாக இருக்கலாம், எந்த நாள் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அந்த நாள் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டேயில் கொஞ்சம் பர்டிகுலர் டைம் அந்த பேஸ்கெட்டில் இருக்கிற ஐட்டம்ஸை பொறுமையாக நீங்கள் வந்து பாருங்கள். அதை கிழிச்சு போடணுமா, அதை வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து கொஞ்ச நாள் பண்ணும்போது அந்த நீங்கள் வந்து அதை நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்க முடியும், ப்ரையாரிட்டைஸ் வைஸாக வச்சுக்க முடியும். அடுத்து வந்து ஹஷ் யுவர் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் மினிமல் மாம் அப்படிங்கிறவங்கள சேனலில் இது இருக்குது. ஸோ இது என்னென்னா ஒரு பர்டிகுலர் ரூமுக்கு வந்து இதை அப்ளை பண்ணுறாங்க. அதாவது அந்த ரூமில் இருக்க எல்லா பொருளையும் இன்க்ளூடிங்
ஃபர்னிச்சர் எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க. நாங்கள் வந்து இது புது வீடு கட்டும்போது இதை என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது. நீங்கள் ஆல்ரெடி இருக்கீங்க, உங்களுக்கு ஃபர்னிச்சர் ரொம்ப கிளட்டராக ஃபீல் ஆகுதுன்னா நீங்கள் வந்து ஒரு உங்கள் வீட்டில் இருக்கவங்களோட ஹெல்ப்போட இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹைலி ரெக்கமெண்டட். எல்லா பொருளையும் எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான பொருளை மட்டும் வச்சுட்டு அந்த இடம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்களே வந்து ரியலைஸ் பண்ணி பார்க்க முடியும். விஷுவலாக பார்க்க ப்ளீஸிங்காக இருக்குதா, அதுக்கப்புறம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குதா, இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்து டீக்ளாட்டர் பண்ண முடியும். ஸோ வந்து ஒரு பிக் திங்ஸை நீங்கள் டீக்ளாட்டர் பண்ணணும்னா இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் மெத்தட். ஸோ இந்த பேஸ்கெட் மெத்தட் வந்து நம்ம ரேண்டமாக டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நான் 2 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது ஏகப்பட்ட திங்ஸ் இருந்தது. திங்ஸ்ன்னு சொல்லும் போது வாங்கி டீக்ளட்டர் பண்ணுறத நிறைய பேர் தப்பாக நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. என் அம்மா தவறிட்டாங்க. ஸோ அவங்களோட திங்ஸ்லாம் என்கிட்ட இருந்தது. ஸோ வந்து நான் காலேஜ் படிக்கும் போது போட்டிருந்த ட்ரெஸ், நான் ஸ்கூல் படிக்கும் போது யூஸ் பண்ண புக்ஸ், இதெல்லாம் நான் வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் நம்ம லெட் கோ பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி டைமில் நான் டீக்ளட்டர் பண்ணும்போது அட் அ டைமில் நிறையா பண்ணேன். பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய டீக்ளட்டர் பண்ணிட்டேன். எனக்கு டீக்ளட்டர் பண்ணுறதுக்குன்னு ரொம்ப அவ்வளோவா திங்ஸ் கிடையாது. அதுவும் புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது இன்னுமே நிறைய டீக்ளட்டர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் டீக்ளட்டர் பண்ணணும்னா என்ன பண்ணலான்னா, மந்த்லி ஒன்ஸ் மெயின்டெனன்ஸ் மாதிரி ஒரு பேஸ்கெட்டோ இல்லை பாக்ஸோ எடுத்துகிட்டு ரூம் பை ரூமாக ஷெல்ஃப் பை ஷெல்ஃபாக போய் பார்த்துட்டு ஏதாவது வேண்டாதது இருந்ததுன்னா அது அந்த பேஸ்கெட்டுக்குள்ளே போட்டுகிட்டே வருது. இது பண்ணும்போது வீடு எப்போவுமே மெயின்டைனபிளாக மேனேஜபிளாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 in 1 out ரூல்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரியே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் நம்ம டீக்ளாட்டர் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வரீங்கன்னா ஒரு பொருளை வந்து உங்கள் வீட்டில் வந்து ரிமூவ் பண்ணுறது தான் 1 in 1 out ரூல். இதை வந்து ஆல்மோஸ்ட் எல்லா மினிமலிஸ்ட்டும் இந்த ரூலை பற்றி பேசியிருப்பாங்க. இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும், குறிப்பாக டாய்ஸ்லன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு ஒரு டாய் வேணும்னா ஒரு டாய் டீக்ளட்டர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ தட் அது வந்து ஒரு டாய்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என் பையன்கிட்ட இது நல்லா ஒர்க் ஆனிச்சு. ஸோ இது பண்ணுறது மூலமாக இன்னொன்று என்ன ஆனிச்சுன்னா, அவன் வந்து ரொம்ப டாய்ஸ் கேட்குறத குறைச்சிக்கிட்டான். அவனுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேட்டு வாங்க பழகிக்கிட்டான். அவனுக்கு என்ன சும்மா பார்க்கறதெல்லாம் நம்ம நல்லா இருக்குன்னு பார்க்கலாம், பட் இதை வாங்கினா நம்மளுக்கு பிடிச்ச ஒன்று போடணும் அப்படிங்கிற மாதிரி அவன் மைண்ட் செட்டாக என்னன்னு எனக்கு தெரியல. பட் இது நல்லா ஒர்க் ஆனிச்சு. இது மற்ற பொருளுக்குமே வந்துட்டு இது ஒர்க் ஆகும். ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அடுத்து வந்து எம்டி ஸ்பேஸ் மெத்தட். ஹஷ்யூர் ரூம் மாதிரி தான். பட் என்னென்னா ஹஷ்யூர் ரூமில் ஒரு டோட்டல் ரூமில் ஃபர்னிச்சர், பெரிய பெரிய பொருட்கள், பிளான்ஸ், அந்த மாதிரியான ஐட்டம். பட் இந்த எம்டி ஸ்பேஸ் மெத்தடில் பர்டிகுலர் ட்ரா இல்லை வந்து பர்டிகுலர் ஷெல்ஃப் இல்லை பர்டிகுலர் பாக்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் இருக்க எல்லா பொருளையும் வெளியில் எடுத்துகிட்டு எம்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்ப ஒன்று ஒன்றா நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறது. பையில வந்து முதல்ல பிரிச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம வச்சுக்கணும், இதை வந்து டொனேட் பண்ணணும், இதை வந்து நம்ம வந்து இடைக்கி போடலாம், இதை வந்து விற்கலாம் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டு என்னென்னலாம் வைக்கணுமோ அதை மட்டும் உள்ளே வச்சுக்கோங்க. டீக்ளட்டர் பண்ண வேண்டியதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுவும் வந்துட்டு நிறைய நேரத்தில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ வந்து டீக்ளட்டரிங் அப்படிங்கிறது எப்போவுமே ஜேர்னி. ஸோ வந்து ஒன்ஸ் நம்ம பண்ணி முடிச்சுட்டா அவ்வளோதான் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம வேண்டான்னு போடுற அந்த அட்டை பெட்டி ஏதாவது இருக்குன்னா அது கூட வந்து டீக்ளட்டரிங் தான். ஹவு மச் திங்ஸ் கேன் யூ ஹேண்டில்? இந்த கொஷின் வந்து கண்டிப்பாக எல்லாருமே தானே கேட்கணும்னு நினைக்கிறேன், எல்லா மனுஷனும். ஏன்னா தேவையில்லாமல் நம்ம பொருட்கள் வாங்குறத நிறுத்துறதுக்கு அதுதான் உதவி பண்ணணும். என்னால் வீட்டில் வந்து இவ்வளோ திங்ஸை தான் வச்சு மேனேஜ் பண்ண முடியும்னா அதை தான் வச்சுக்கணும். ஸோ தட் நம்ம வந்து ரொம்ப ஓவர் கன்சியூமரிசத்துக்குள்ளே போய் பணமும் செலவு பண்ணி வீடு ஃபுல்லாக திங்ஸாக இறப்பி அதை தேவையில்லாமல் டீக்ளட்டர் பண்ணி அதுவும் நடக்காது. ஸோ சில பேர் டீக்ளட்டர் பண்ணுறதே கிடையாது, ஆனால் திரும்ப 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 ஆன்லைன் ஷாப்பிங்கில் ட்ரெஸ் அந்த மாதிரி வாங்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய திங்ஸை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளோட இன்வென்ட்ரி எவ்வளோ, நம்ம வீட்டில் எவ்வளோ பொருள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹேண்டில் பண்ண முடியுங்கிறத கண்டிப்பாக நீங்களே யோசிச்சு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.